நேற்று எடுத்த வீடியோ தான். நேற்று வந்து ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸ்லேயே சொல்லியிருந்தேன். உடம்புக்கு கொஞ்சம் முடியல, எனக்கு தான் பிரச்சனை. அதுக்காக தான் காமிக்கிறதுக்கு ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். நேற்று போயிட்டு அகைன் இன்றைக்கி மறுபடியும் ஸ்கேன் எடுக்க வர சொல்லியிருந்தாங்க. நேற்று அங்கவே ஒரு 12 மணி மாதிரி ஆயிடுச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் போனால் ஒரு ½ டே ஓடிடும். அப்புறம் பக்கத்துலேயே இந்த மீன் கடை, இவங்க முன்னாடியெல்லாம் வாங்கிட்டுருப்போம் இல்லையா, இந்த பக்கம் போயிட்டு ரொம்ப நாள் ஆச்சா. வர வழியில் தான் இந்த கடை இருந்துச்சு. சரி, வறுக்கிற மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு ஏதாச்சும் மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக வாங்குகிற இந்த அக்கா கடைக்கு வந்திருந்தோம். நிறைய வெரைட்டியில் இங்கே ஃபிஷ் இருக்கும், ஆனால் அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. அதாவது ரொம்ப மோசமாக இருக்காது. நம்ம பீச்சில் போயிட்டு வாங்குற அளவுக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா. இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு தான் வியாபாரம் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. ஆனால் வெரைட்டிஸ் வந்து நிறையா கிடைக்கும். அதை பார்த்துட்டு ஷீலா மீனும் சங்கரா மீனும் அப்புறம் கவலை மீன் இது மட்டும் வாங்கிட்டு அப்புறம் பக்கத்தில் ஒரு கஃபேவில் போயிட்டு ஆளுக்கு ஒரு காஃபி குடித்தோம். இந்த காஃபி பையன் வாயை சுட்டு விட்டுட்டான். அதுக்கப்புறம் மீன் குழம்பு கூட சாப்பிட்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொய்யாப்பழம், பச்சை மல்லாட்டை இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். வந்துட்டு கவலை மீன் குழம்பு வந்து இன்றைக்கி சட்டியில் தான் வச்சுருந்தேன். எப்பயுமே வைக்கிற அதே மீன் குழம்பு தான். எப்பயும் ஷேர் பண்ணுற மாதிரி இப்பயும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். சட்டியில் எண்ணெய் ஊற்றி வடகம் தாளித்து தாராளமாக பூண்டு உரித்து இடித்து சேர்த்து அதே மாதிரி தாராளமாக சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புல சின்ன வெங்காயம்னா மீன் குழம்பு, அது ரெண்டுத்தையுமே பிரிக்க முடியாது. அது மாதிரி தாராளமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய பழுத்த தக்காளியை கட் பண்ணி அதையுமே சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி மாங்காய் நான் போடலை. மாங்காய் ரொம்ப விலை அதிகமாக இருக்குது. ஸோ கத்திரிக்காய் போட்டுக்கலாம். கவலை மீன் குழம்பு கத்திரிக்காய் போட்டு வச்சா நல்லாவே இருக்கும். அதனால் பிஞ்சு கத்திரிக்காயாக வீட்டில் இருந்துச்சா அதை அப்படியே 4 கீறி போட்டு அதையுமே வதக்கிக்கிட்டு நம்மளோட குழம்பு மிளகா பொடி ஒரு 4 ஸ்பூன் போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அவ்வளோவே தான், மீன் குழம்பே ரெடி ஆகிடுச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே செய்ய மாட்டோம். இருக்கிறதே சிம்பிளான குழம்பு, டேஸ்ட்டான குழம்புனா இந்த மீன் குழம்பு தான். அதுவும் கவலை மீன் போட்டு வைக்கும்போது மீனுக்கு இன்னும் கொஞ்சமே ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். யாருக்கெல்லாம் மத்தி மீன், கவலை மீன் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கும். அப்புறம் புளி கரைச்சி அந்த தண்ணியை இது கூட சேர்த்து இது நல்லா கொதிக்க விட போகிறோம். கலந்து விட்டு இது கொதிக்கிற கேப்பில் தான் நான் மீனே க்ளீன் பண்ணுவேன். எப்பயுமே அப்படி தான். அரிசிக்கு ஒலை போட்டுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பூண்டு வெங்காயம் இது ரெண்டுத்தையும் உரித்து எடுத்துகிட்டு வந்துடுவேன். எடுத்துகிட்டு வந்து கேப்லேயே சாதம் வெந்துடும். சாதம் வெந்ததுக்கப்புறம் அதை வடித்து விட்டுட்டு குழம்ப கூட்டி விட்டுட்டு அது கொதிக்கிற கேப்பில் மீனை க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். இதுதான் என்னோடய கால்குலேஷன். ஷீலா மீன் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி, ஆனால் இது வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது க்ளீன் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சைடில் இருக்கிற முள்ளெல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே வந்து செதில் சின்ன சின்னதாக தான் இருக்கும். அதை அப்படியே லைட்டாக நம்ம சுரண்டி எடுத்தாலே வந்துடும். நான் வந்து மீன் சிசரில் தான் க்ளீன் பண்ணுவேன். ஆனால் எங்கள் அம்மாலாம் அரியாமனையில் தான் க்ளீன் பண்ணுவாங்க. சூப்பராகவே க்ளீன் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப நேரம் உட்காந்து க்ளீன் பண்ணுறதுக்கு செட் ஆகலை. அதனால் சிசர்லேயே பண்ணிக்கிறது. எல்லா மீனும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வறுக்கிறதுக்கு தேவையான மீனை எடுத்து அதுக்கு மேலே மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இது மட்டும் போட்டு லைட்டாக லெமன் புழிஞ்சி அதையுமே பிணைஞ்சி எடுத்து வச்சுட்டு நம்ம திரும்பி பார்த்தோன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்திருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு கொதிச்சிச்சுனாலே சூப்பராக கொதிச்சிருச்சுன்னு அர்த்தம். உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருந்த மீனை இது கூட சேர்த்துக்கலாம். கவலை மீன் அந்த சைடு முள்ளை வந்து எடுத்துகிட்டு சில பேர் குழம்பு வைப்பாங்க. அது எனக்கு எடுக்கிறதுக்கு அவ்வளோவா தெரியாது. அதனால் அதோடு தான் போட்டுப்பேன். அதுவுமே நல்லா தான் இருக்கும். அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸு லைட்டாக ஜென்டிலாக பண்ணிவிட்டு மேலே கருவேப்பிலை தழையை தூவி மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். ஒரு கொதி வந்தால் போதும். மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டால் மீன் உடஞ்சி சல்லாக போயிடும். அதனால் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த குழம்பு வந்து ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் சட்டியில் வைக்கிறதுனால கொதிச்சிட்டே தான் இருக்கும். அந்த கத்திரிக்காயும் மீனும் சேர்த்து பார்க்கக்குள்ளே ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். யாருக்கெல்லாம் அப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த கண்டினியூட்டி மிஸ் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இப்போலாம் ஃபேஸ்புக்கில் போடுற வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு வியூஸ் போகிறதில்ல. என்ன மிஸ் பண்ணுறா அப்படின்றது எனக்கு தெரியல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள். அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். முன்ன மாதிரி வியூஸ் போச்சுன்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ யாருக்கெல்லாம் வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்றத எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். அப்புறம் மீனுமே வறுத்து எடுத்துட்டேன். நான் வீட்டுக்கு வரவே மணி வந்து 12:30 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இது எல்லாமே ஒன்று ஒன்றா பண்ணுறதுக்கு மணி 3 ஆகிடுச்சு.
ஒர்க் பண்ணிகிட்டே தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதாவது சைடில் வந்து கால் வரப்போ கால் பேசிக்கிறது, ஏதாச்சும் சிஸ்டம் ஒர்க் இருந்தால் அடுப்பு அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு வந்து அந்த ஒர்க்கையும் சைடில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு சமைக்கிறது அப்படின்னு ஆகிட்டே இருந்தது. அப்புறம் சாப்பிட்றதுக்கு மணி 3:30 ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச சாப்பாடுனா வெயிட் பண்ணி சாப்பிடும்போது அது வந்து ஒரு சோல் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நல்லா பசி எடுத்துக்கும் அந்த டைமுக்கு. ஸோ நம்ம சாப்பிடும்போது அது ஃபில்லிங்காக ரொம்ப மைண்டுக்கும் ரிலாக்ஸாக இருக்கும், வயிறுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி சாப்பாடெலாம் செய்யும்போது நான் நல்லா லேட்டாகவே சாப்பிடுவேன், ரொம்ப பசி எடுத்து சாப்பிடுவேன். அப்புறம் சாதம் வந்து சுட சுட வடித்து வச்சுருந்தேன். அப்புறம் இன்றைக்கி காலையில் போட்டிருந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், இங்கே இந்த தண்ணியில் வடிக்கிற சாதம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வீணாக மாட்டேங்குது. ஆமாங்க, ரொம்ப நேரம் வச்சாலும் அப்படியே ரொம்ப நல்லா இருக்குது. சாப்பாடு அவ்வளோ சீக்கிரம் வீணாகவே ஆகலை. அதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குழம்பும் ரெடி ஆகிட்டு இருந்தது பாருங்கள். நான் உங்களுக்கு மீனும் கத்திரிக்காயும் எடுத்து காட்டுறேன், எப்படி இருக்குது சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மீனுமே பொரிச்சு வச்சுருந்தேன், அதுவுமே ரெடியாக இருந்தது. ரசம் வச்சுருந்தேன். கம்பல்சரி மீன் குழம்பு கறி குழம்பு இதெல்லாம் வீட்டில் வச்சா ரசம் இருக்கணும். ரசம் இல்லாட்டி செட் ஆகாது, நமக்கே செட் ஆகாது. அதனால் ரசமுமே இருந்துச்சு. அப்படியே தட்டில் சூடாக சாப்பாடு போட்டு உட்காந்து சாப்பிட்டு இந்த நாள் வந்து இப்படி தான் முடிஞ்சுது. ஸோ இப்படி தான் இந்த டே போச்சு. வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நானும் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்ருக்கேன். அது போகிறதுக்கான சிச்சுவேஷனே இன்னும் அமையலை. ஸோ அதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் அது எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரு வீடியோவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணி கொடுக்குறேன். வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அப்புறம் சாப்பாட்டுக்கு நேற்று பச்சை மிளகாட்டை வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.